ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சாரி. எனக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் வேறு இதில் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ பட் இன்னும் வர நாட்களில் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டேஞ்சர் ஜோன். இது எங்கே போனாலும் கண்டிப்பாக அது கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னு கேள்விப்பட்டிருப்பேன். பட் அதை பற்றி டீட்டெயிலாக கண்டிப்பாக யாருமே படிச்சிருக்க மாட்டோம். மோஸ்ட்லி சம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த எனக்குமே முன்னெல்லாம் டேஞ்சர் ஜோன் கேள்விப்பட்டிருப்பேன், தவிர அதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு தெரியாது. ஸோ காலேஜில் கேள்விப்பட்டது, நிறைய இடங்களில் பேசும்போது கேள்விப்பட்டது, பட் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சதில்லை. பட் ஆனால் இப்போ தான் தெரியுது அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படிங்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இன்டர்வியூ போனாலும் சரி, க்ரூசிப் இன்டர்வியூ, அப்புறம் வந்து ஹோட்டல் இன்டர்வியூ, எங்கே போனாலும் சரி, நீங்கள் எக்ஸாமே எழுதினாலும் சரி, இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஃபுட் டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிகிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஃபுட் டேஞ்சர் ஜோன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ இதுக்கடுத்து வரப்போகிற டேஸில் நம்ம இதை பற்றினா எலாபரேட்டாக போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் டேஞ்சர் ஜோன் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபுட் டேஞ்சர் ஜோன் ஃபாலோ பண்ணணும், எதுக்கு பேசிக்காக ஃபுட் டேஞ்சர் ஜோன்னா என்ன அப்படிங்கிற இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சமைக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. அந்த சமைக்கிற ஃபுட்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி ரீஹீட் பண்ணுறோம், எப்படி கூலிங் பண்ணுறோம், இதெல்லாம் மிகப்பெரிய ப்ளே ரோல் பண்ணும் இந்த ஃபுட்டு வகையில். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்ரி, மீட்டு, அப்புறம் வந்து சிக்கன், இதெல்லாம் வந்து சால்மனில்லா, ஈகோலி, இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கிற இது. ஓகேங்களா? ஸோ ஆஸ்பர் நீங்கள் ஒரு ஷெஃபாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, சமைக்கிற நமக்கு வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட போகிற ஃபுட்டு உண்மையிலே ஹெல்த்தியாக ஒரு சேஃபான ஒரு இதில் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் சரி, எங்கே நீங்கள் எந்த இன்டர்வியூ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்செப்ட் நீங்கள் ஷெஃபாக இருந்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் இதுதான். நம்ம சமைக்க போகிற ஃபுட்டு வந்து ஹெல்த்தாகவும் சேஃப்டியாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபுட் டேஞ்சர் ஜோன் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஃபுட் டேஞ்சர் ஜோன் என்ன டெம்பரேச்சர், எந்தெந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்கிறத அடுத்து பார்ப்போம். மெயினான கான்செப்ட் இப்போ வந்து ஃபுட் டேஞ்சர் ஜோன் என்ன டெம்பரேச்சர் என்னங்கிறத பார்த்துருவோம். இது தெரிஞ்சிட்டாலே போதும், நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரியனால ஒரு கான்ஃபிடென்ஸாக நீங்கள் வந்து இந்த கான்செப்டை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த நான் சைடில் ஒரு பிக்சர் போடுறேன், இந்த பிக்சரை கவனிங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அந்த பிக்சரை பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த நீங்கள் பார்க்குற பிக்சரில் இடைப்பட்ட டெம்பரேச்சர் 4 டிகிரி செல்சியஸ் டு 16 டிகிரி செல்சியஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு இடைப்பட்ட டேரம் மட்டும் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஏன் அது ரெட் கலரில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், எதுக்கு இந்த ஃபுட் டேஞ்சர் ஜோன் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் எதுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சமைக்கிற ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, சிக்கன், மீட்டு, ஃபிஷ்ஷு, இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் இருக்கும். ஓகேங்களா? பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து தீங்குகளை விளைவிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ வாமிட்டிங், இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஒரு அன்ப்ராப்பராக வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் குக் பண்ணாத ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து நிறைய விதமான ப்ராப்ளங்களை இந்த பாக்டீரியாஸ் உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடைப்பட்ட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் அபவ் 60 டிகிரி செல்சியஸ் பிலோ, இந்த இடைப்பட்ட டெம்பரேச்சருக்குள்ள தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா க்ரோத் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ், சால்மனில்லா, ஈகோலி, இந்த மாதிரி இந்த பாக்டீரியாஸ் வந்து சாகாது, இறந்து போகாது. ஓகேங்களா? இது வந்து இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து நம்ம மனித உடம்புக்கு வந்து டேஞ்சர்ஸ், ரொம்ப விதமான தீமைகளுக்கு தரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட டெம்பரேச்சருக்குள்ள ஃபுட்டை சமைக்கக்கூடாது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் சமைக்கப்பட்ட சப்போஸ் அந்த ஃபுட்டை சாப்பிட்டோம், மீட்டை சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய விதமான தீமைகள் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடைப்பட்ட டெம்பரேச்சரை ஃபுட் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது இடைப்பட்ட தூரத்து வந்து அந்த பாக்டீரியாவானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாகாது, இறந்து போகாது. ஓகேங்களா? அந்த பாக்டீரியா, இது எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்டீரியா வச்சுக்கோங்க. இந்த பாக்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நேரம் வந்து வார்மான கண்டிஷன், வார்மாக இருக்கும், ஹீட்டு, ஏன்னா இதமாக இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து ரேபிட்லி க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான டெம்பரேச்சர் தான் இந்த இடைப்பட்ட டேஞ்சர் ஜோன். ஓகேங்களா? இந்த இடைப்பட்ட டேஞ்சர் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா சிங்கிள் பாக்டீரியா, அந்த சிங்கிள் பாக்டீரியா அப்படியே டபுளாக பிரியும். ஸோ அப்புறம் டபுளாக பிரிஞ்சு அந்த பாக்டீரியா இன்னும் டபுளாக பிரியும்.
ஓகேங்களா. ஒரு பாக்டீரியா டபுளாக பிரியும். ஸோ அப்போ 2 ஆயிடுச்சா, அப்போ 2ல் இன்னொரு பாக்டீரியா வரும். ஸோ இந்த மாதிரி ரேபிட்லி அந்த பாக்டீரியாவோட க்ரோத் இந்த டெம்பரேச்சரில் இந்த டேஞ்சர் ஜோனில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்துங்க, ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பாக்டீரியாஸ் வந்து ஒரு சம் மில்லியன் கணக்கான பாக்டீரியாஸ் வந்து உருவாகும். ஸோ அப்படி உருவாகிற பாக்டீரியா சப்போஸ் நம்ம லோயர் டெம்பரேச்சர் ஒரு அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கிற அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நினச்சிப்பாங்க எந்த மாதிரியான தீமைகளை உண்டாக்கும் அந்த பாக்டீரியாஸ் அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் வந்து இந்த டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டவுட் இருக்கும், அப்போ ரீஹீட்டிங் இந்த ஹீட்டிங் டெம்பரேச்சர்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு டேஞ்சர் ஜோன் என்ன, அந்த டெம்பரேச்சர் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நான் இதில் ரீஹீட்டிங் என்ன டெம்பரேச்சரில் வந்து ஹோல்டிங் பண்ணணும் ஹாட் ஃபுட்டை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேசிக் கான்செப்ட் இதுதான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து டேஞ்சர் ஜோன் பாக்டீரியாஸ் வந்து க்ரோத் ஆகும். இந்த பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஒத்துக்காது, நிறைய விஷயங்களை நிறைய தீமைகளை உண்டாகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக, இதுதான் வந்து டேஞ்சர் ஜோன், ஃபுட் டேஞ்சர் ஜோன். இதான் கான்செப்ட். ஃபுட் டேஞ்சர் ஜோனில் மெயினான கான்செப்ட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் அந்த டெம்பரேச்சர் என்னங்கிறத சொல்கிறேன். வந்து பேசிக் கான்செப்ட் இதுதான். இப்போ வந்து ஃபுட் டேஞ்சர் ஜோன்னா என்ன டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பக்கா. ஓகேங்களா. ஸோ இனிமேல் பிரிச்சு எல்லாம் யாருக்கு என்ன ஃபுட் டேஞ்சர் ஜோன்னா என்னன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு ஃபுட் டேஞ்சர் சொன்னாங்க என்னன்னு அப்படிங்கிறதுனா நீங்கள் சொல்லிடுவீங்க. பாக்டீரியாங்கிறது உண்டாகும். ஸோ அது வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சரில் தான் உருவாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஸோ அப்போ ஃபுட்டை எந்த இதில் ஹீட் பண்ணணும், எப்படி ரீஹீட் பண்ணணும், ஹோல்டிங் டைம் என்ன நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியுது. ஸோ நான் சைட்லேயே போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த டெம்பரேச்சர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெம்பரேச்சரில் எதுக்கு நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுட்டை சமைச்சு ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுவீங்க, எல்லாம் ரெடி பண்ணி வைப்பீங்க. ஆனால் அந்த ஃப்ரீசருங்கிறது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது வந்து அந்த டெம்பரேச்சரை பார்த்தா தான் நமக்கு தெரியும். சப்போஸ் அந்த இடைப்பட்ட டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகலை, வேறு டெம்பரேச்சர் காட்டுதுன்னா ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நமக்கு வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சர் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெம்பரேச்சர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுதியும் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி நீங்கள் பார்க்கல உங்களுக்கே அப்போ நாம வந்துடும். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்டை இதோட நிறுத்திக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ஃபுட்டை எப்படி சமைச்சு எப்படி ரேபிட்லி கூலிங் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஒரே வீடியோவில் லென்த்தாக போட்டோம்னா ரொம்ப போரிங் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவீங்க. இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இது சரியில்லை ப்ரோ, இதில் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கைண்ட்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதையும் சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் என்ன மாதிரி டவுட் இருக்குன்னு கேளுங்க. மோஸ்ட்லி எல்லாரும் கேட்குறது பெஸ்ட்டு காலேஜ் என்னன்னு கேட்குறீங்க. நான் என்ன தான் சொல்கிறது, சீரியஸ்லி பெஸ்ட்டு காலேஜ் ஒஸ்ட்டு காலேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு சரௌண்டிங்கில் இருப்பீங்க. ஓகேங்களா. அந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ பேத்துக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்ன மாதிரி வந்து சொல்லித்தராங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலேஜ் பெருசாக இருக்குது, காலேஜ் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. அங்கே உள்ள இருக்கிறவங்க எப்படி சொல்லித்தராங்கிறத நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் கேட்காதீங்க, அங்கே படிக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க தான் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இங்கே வந்தால் இது மாதிரி பண்ணலாம், எவ்வளோ பேர் இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறாங்க, எவ்வளோ பேர் வேலைக்கு அனுப்பியிருக்காங்க, இங்கே இருக்கிற படித்தவங்க பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு சேருங்க. ஓகேங்களா. இது டாப் 1 காலேஜ், டாப் 2 காலேஜ் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஒவ்வொரு சரௌண்டிங்கிலும் ஒவ்வொரு மாதிரி காலேஜ். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இதான், நீங்கள் வந்து மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் தான் வருது, பெஸ்ட்டு காலேஜ் சொல்லுங்கள், பெஸ்ட்டு காலேஜ் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அது இருக்கிற என்வாயர்மெண்ட் பொறுத்து இருக்குது. அது என்ன என்வாயர்மெண்ட்ல இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு, அங்கே என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அதை பொறுத்து ஒவ்வொரு இதுலையும் மாறும். ஸோ அது நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து நீங்கள் தான் படிக்க போறீங்க, கான்ஃபிடன்ட் நீங்கள் தான் காசு கட்ட போறீங்க. அப்போ நீங்கள் ஒரு காலேஜ் அப்ரோச் பண்ணீங்கன்னா தைரியமாக கேளுங்க, பேசுங்க. ஏன்னா அதில் தான் நம்மளோட ஃபியூச்சர் இருக்கு. ஓகேங்களா. ஸோ தைரியமாகவே கேளுங்க, எவ்வளோ பேர் அனுப்பியிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேளுங்க. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கேட்டு பாருங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே படிக்கிறவங்களே சொல்லும் போது நீங்கள் கான்ஃபிடென்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சேரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரிலாம் கிடையாது. எங்கே படித்தாலும் நம்ம எப்படி வர்றோம் வெளியே வரங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் இப்போ பார்க்குறீங்க, நிறையா பேருக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் நானுமே வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் ஸ்டார்டிங்கில் வராது. இப்போ ஓரளவு ஓகே. நான் என்ன பண்ணேன், நிறையா வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷில் நிறையா வீடியோஸ் இருந்துச்சு. எனக்கே புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏதோ புரிஞ்சுட்டு எப்படியோ வந்தாச்சு. ஆனால் பார்த்துட்டு நிறையா பேர்த்துக்கு வந்து
நான் வந்து உங்களை இதாக சொல்லலை, ஆனால் சொல்கிறேன், நம்ம நிறைய பேத்துக்கு வந்து நம்ம தமிழ் மீடியம் இந்த மாதிரி வந்துருப்போம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் மோஸ்ட்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், பேசிக் கான்செப்டையாவது புரிஞ்சுக்க ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாலேஜ் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளும் அடுத்தடுத்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ, பாய்.